எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக ஆன்மீகம் சார்ந்த நிறைய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே வருது. ரொம்ப சந்தோஷம். அந்த வகையில் இன்னைக்கு என்ன ஒரு தகவலை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா, கேட்டதையெல்லாம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முத்துரையை பற்றி நான் சொல்ல போகிறேன். இந்த முத்துரையை பயன்படுத்தி உங்களால் என்ன நினைத்தாலும் அதை விரைந்து பெற முடியும். உங்களுடைய மனோசக்தியை அதிகப்படுத்தி உங்களுடைய வளர்ச்சிக்கு தேவையான அத்தனை அனுகூலங்களையும் இந்த முத்துரை தரும். ப்ளஸ் இந்த முத்துரையை பயன்படுத்தி பணம் தொடர்பான தடைகளையும் நீக்கி நிதி நிலைமையை பன்மடங்கு உயர்த்தி கொள்ள முடியும். ஒருவர் இப்போது ரொம்ப ஒரு நார்மலான ஸ்டேஜில் இருக்கிறார் அப்படின்னா இந்த முத்துரையை அவர் தொடர்ந்து பயன்படுத்தினால் கண்டிப்பாலும் விரைந்து அவர் பெரும் பணக்காரராக மாறுவார் என்பதிலே எந்த விதமான ஐயமும் கிடையாது. இந்த முத்துரை பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இதை பற்றி நான் சொன்னேன். நிறைய நண்பர்கள் இந்த முத்துரையை பயன்படுத்தி பலனடைஞ்சவங்க தான் அதிகம். இந்த முத்துரையை நான் பயன்படுத்தினங்க, எனக்கு பலன்கள் இல்லைன்னு சொன்னவங்க யாருமே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் பர்சனலி நானே இந்த முத்திரையை பயன்படுத்தி பயனினை அடைந்திருக்கிறேன். ஸோ உங்களுக்கு 1% கூட சந்தேகம் வேண்டாம், இந்த முத்திரையால் ஒருவேளை நமக்கு பலன் கிடைக்காம போகிடுமோ அப்படின்ட்டு. 100% என்ன சொல்லப்போனால் 200% இந்த முத்திரையினால் நீங்கள் நான் சொன்ன பலன்களை பெறுவீர்கள். இந்த முத்திரையை ஆண்கள், பெண்கள், சிறியவர்கள், பெரியவர்கள் என்று அனைவரும் பாரபட்சம் இல்லாமல் பயன்படுத்தலாம். ஏன்னா சில முத்திரைகளை பயன்படுத்தும் போது இவர்கள்தான் பயன்படுத்த வேண்டும்னு விதிமுறைகள் இருக்குது. இந்த முத்திரைக்கு அப்படி விதிமுறை அல்ல. சில முத்திரைகளை பயன்படுத்தும் பொழுது அதற்கு நேர காலங்கள் அப்படின்னுட்டு இருக்குது. சாப்பிட்றதுக்கு முன்னாடி, சாப்பிட்டதுக்கு அப்புறம், சில நேரங்களில் இரவில் அந்த முத்திரை பயன்படுத்தக்கூடாது, பகலில் பயன்படுத்தக்கூடாது. இந்த மாதிரியான நிறைய நெறிமுறைகள் இருக்குது. பட் இந்த முத்திரைக்கு அந்த மாதிரி பெருசாக நெறிமுறைகள் எதுவும் இல்லை. நீங்கள் எப்போனாலும் எப்படினாலும் எந்த மனநிலையிலும் இந்த முத்திரையை பயன்படுத்தலாம். பலனை பன்மடங்கு அடையலாம். சொல்லப்போனால் நீங்கள் எதிர்பார்க்காத வண்ணம் இந்த முத்திரை உங்களுக்கான நற்பலன்களை அளிக்குங்கிறதுல ஐயமில்லை. சரிங்க, இந்த முத்திரையை பற்றி ரொம்ப விளக்கம் கொடுத்துட்டீங்க. இந்த முத்திரையினுடைய பெயர் என்ன, இதை பற்றி தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது புரியுது. இந்த முத்திரையினுடைய பெயர் குபேர முத்திரை என்பதாகும். குபேர முத்திரையினுடைய சிறப்பே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனநிலையை சமன்படுத்துவது. பொதுவாக நாம் செய்கிற தியானங்கள், யோகாசனங்கள் இவை அத்துணையும் மனநிலையை சமன்படுத்தக்கூடியதாக அமையும். இப்போ நீங்கள் உட்காடுறீங்க, ஒரு 5 நிமிஷம் தியானம் பண்ணுறீங்கன்னா ஒரு ரிலாக்ஸ்டான மைண்டுக்கு போயிடுவீங்க. அடுத்து ஒரு அரை மணி நேரம் உங்களுக்கு ஒரு காமான ஒரு மைண்டில் தான் இருப்பீங்க. பட் ஒரு 1 hour 2 hour கழித்து மறுபடியும் உங்களுக்கு ஒரு பதட்டமான சூழ்நிலை, ஒரு அவசரமான சூழ்நிலை வந்ததுன்னா பழைய மாதிரி உங்களுடைய மனம் ஃபாஸ்ட்டாக ஆகிடும். ஸோ இந்த தியானம், அதே மாதிரி இந்த முத்துரைகள், இது எல்லாமே மனநிலையை சமன்படுத்தி ஆழ்மனதிற்குள் விரைவாக பயணிக்கும் வழியை கொடுக்கிறது. இன்னும் சொல்லணும்னா, நம்ம வேண்டுதல்கள் ஆழ் மனதினுள் ஆழமாக பதிய வேண்டும். அப்போ தான் அந்த வேண்டுதலுக்கான பலன்கள் கிடைக்கும். இப்படி ஆழ் மனதிற்குள் உங்களுடைய வேண்டுதல் உள்நுழைய வேண்டும்னா நாம் அதுக்கான முத்திரைகளை பயன்படுத்தணும். நிறைய முத்திரைகள் இருக்குது. அதில் இந்த குபேர முத்திரை முன்னிலை வகிக்குது. இந்த குபேர முத்திரையை போட்டு நம்ம பிரார்த்தனை பண்ணும் பொழுது, தியானம் பண்ணும் பொழுது நம்முடைய விருப்பங்கள், ஆசைகள் உடனே ஆழ்மனதினில் பதிவாகும்.
விரைந்து உங்களுடைய விருப்பங்கள் அத்தனையும் நிறைவேறும், அதில் டவுட்டே இல்லை. சரி, இந்த குபேர முத்துரையை பற்றி நான் நிறைய சொல்லிட்டேன். இந்த முத்துரையை எப்படி போடணும், எவ்வளவு நேரம் பயன்படுத்தணுங்கிறத நான் அடுத்தடுத்து விளக்கமாக சொல்கிறேன். முதல்ல இந்த முத்துரையை நீங்கள் எப்படி செய்யறதுன்னு சொல்கிறேன். நம்மளுடைய 2 கையிலையும் இந்த முத்துரை போடணும். உங்களுடைய மோதிர விரல் மற்றும் நடுவிரல் ஆகியவற்றின் நுனிகளை உங்களுடைய கட்டை விரலின் நுனியுடன் சேர்த்து அழுத்தவும். இப்படி செஞ்ச பிறகு மற்ற விரல்கள், அதாவது சுண்டு விரல், ஆள்காட்டி விரல் ஆகியவைகளை மடக்கி உள்ளங்கையின் நடுவில் லேசாக தொடும்படி வைக்கவும். அவ்வளோதான். இந்த முத்துரையை நீங்கள் போடுறச்சே கை மேல் நோக்கி இருக்கணும். உங்களுடைய முழங்கால் மேலே வச்சுக்கோங்க. சம்மணங்கால் போடும்போது உங்களுடைய முழங்கால் மேலே உங்கள் கையை வச்சுக்கோங்க. அதே மாதிரி கைகள் மேல் நோக்கி இருக்கணும். இவ்வளவு தான். ரொம்ப எளிமையான ஒரு முத்துரையாக இது அமையும். எல்லோரும் செய்யக்கூடிய முத்துரையாக அமையும். இந்த முத்துரையை நீங்கள் போடுறச்சே 2 ஆசனத்தில் நீங்கள் போடலாம். ஒன்று சுகாசனம் அப்படிங்கிற ஆசனம். அது என்னங்க சுகாசனம்னா, நார்மலாக சம்மணமிட்டு போடுறது தான் சுகாசனம். நம்ம கீழே தரையில் உட்கார்றச்சே எப்படி உட்காருவோம், சம்மணமிட்டு உட்காடுறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி உட்காந்து இந்த முத்துரையை போடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பத்மாசன நிலையிலும் இந்த முத்துரையை போடலாம். நம்மளுக்கு இந்த பத்மாசனம் எப்படி போடணும்னு தெரிலனா யூடியூப்பில் அதுக்கான வீடியோஸ் இருக்கும். நீங்கள் பத்மாசனம்னு போட்டிங்கன்னா சொல்லுவாங்க. பட் பத்மாசனம் கொஞ்சம் வயதானவர்கள்லாம் போடுறது கொஞ்சம் சிரமங்கிறதுனால நீங்கள் சுகாசனத்திலேயே போட்டுக்கலாம். நார்மலாக சம்மணமிட்டே நீங்கள் இதை போட்டுக்கலாம். சில நேரங்களில் அதுவும் எங்களுக்கு சிரமமாக இருக்குது, ஏன்னா ரொம்ப முடியாதவங்கெல்லாம் தரையில் உட்கார முடியாது, கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அவங்க என்ன பண்ணலான்னா நாற்காலியில் நிமிர்ந்து உட்காந்துட்டு, முதுகு தண்டை வளைக்காமல் நிமிர்ந்து உட்கார்ந்துட்டு இந்த முத்திரையை நீங்கள் போடலாம். உங்களோட தொடை மேலே கை வச்சுக்கலாம் மேல் நோக்கி. சரிங்களா? இதுதான் குபேர முத்துரையை போடும் விதம். இந்த குபேர முத்திரையின் மூலமாக செல்வம், நினைத்த காரியங்களில் வெற்றி, மிகப்பெரிய அளவிற்கு உயர்ந்த ஒரு நிலைக்கு நீங்கள் செல்வதற்கு இந்த முத்திரை பயன்படும். இன்னும் சொல்ல போனால் ஆழ் மனதினை அடைவதற்கு, விரைவாக அடைவதற்கு, உங்களுடைய ஆசைகளை ஆழ்மனதினுள் செலுத்துவதற்கும் இந்த முத்திரை பயன்படும். இந்த முத்திரையினால் மேலும் பணவரவு, வியாபார விருத்தி, மன தெளிவு மற்றும் கோடீஸ்வர யோகம் ஆகிய சுப பலன்களை நீங்கள் பெறலாம். சரிங்களா? அடுத்த கேள்வி கேட்பாங்க, இந்த முத்திரையை எவ்வளவு நேரம் செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தா, இதுக்கான ஒரு நேரம் அப்படின்னா 5 to 10 நிமிடங்கள் போதுமானது. நீங்கள் அதிக நேரம் செய்கிறதுனாலும் தவறு ஒன்றும் இல்லை. பட் 5 to 10 நிமிடங்களே போதுமானதாக இருக்கும். ஒரு நாளைக்கு நீங்கள் எத்தனை முறை வேண்டுமானாலும் செய்யலாம். சாப்பிட்டு செய்யலாம், வெறும் வயிற்றில் செய்யலாம், தூங்குறதுக்கு முன்னாடி செய்யலாம், எந்த சமயத்திலும் செய்யலாம். பட் இருந்தாலும் காலையில் பிரம்ம முகூர்த்தத்திலும் அல்லது மாலை தூங்குவதற்கு முன்னாடியும் இதை செய்கிறது கூடுதல் சிறப்பு. சரிங்களா? இந்த முத்திரையை நீங்கள் போடுவதனால் இன்ஸ்டண்ட்டாக ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களுக்கு ஏற்படுறதை பார்க்க முடியும். உங்களுடைய உள்ளம் தூய்மையானதை பார்க்க முடியும். இப்போது இந்த முத்திரையை எப்படி நம்மளுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்துறதுன்னு நான் சொல்லித்தரேன். ஏதாவது ஒரு ஆசையை மனதில் நினச்சிக்கோங்க. அந்த ஆசைக்காக நீங்கள் ரொம்ப நாள் காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கணும். அதுக்காக நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கணும். ஏன்னா பல நண்பர்கள் உங்களோட ஆசையை நினைத்து செய்யுங்க அப்படின்னா உடனே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க அதுக்காக முயற்சியும் எடுத்திருக்க மாட்டாங்க, அதுக்கான எஃபெக்டும் இல்லை, நார்மலாக ஓடிட்டுருக்கோம். பட் நான் அதாகணும் இதாகணும்பாங்க. நீங்கள் முயற்சி அந்த இடத்துல போடும் பொழுது தான் ஆழ்மனம் அதை வெற்றியடைகிறதுக்கு வழிவகை செய்யும்.
அது உங்கள் கையில் தான் இருக்குது. சரிங்களா? ஸோ நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு ஒரு வீடு கட்டணும்னு ரொம்ப நாளாக ஒரு ஆசை. ஸோ நான் வீடு கட்டுறதுக்கு இந்த முத்திரையை நான் நிறைவேறணும்னு நான் செய்ய போகிறேன் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம், செய்யுங்க. பட் ஆனால் நீங்கள் வீடு கட்டுறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கணும். அதுக்காக பணம் சேர்த்துட்டு இருக்கணும், நிலம் பார்த்துட்ருக்கணும், அல்லது வீடாக வாங்கிறதா இருந்தால் வீடு பார்த்துட்ருக்கணும். இந்த மாதிரி அதுக்கான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறவங்களாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நிறைவேறக்கூடிய ஆசைகளை மனதிலே நினைத்து இந்த முத்திரையை நீங்கள் செய்ய வேண்டும். டெய்லி காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சிக்கோங்க, குளிச்சுட்டு அழகாக உங்கள் பூஜை அறையிலையோ அல்லது யாரும் தொந்தரவு செய்யாத தனி அறையிலோ கிழக்கு பார்த்தபடி சமணமிட்டு உட்கார்ந்து இந்த முத்திரையை போடுங்க. 5-10 நிமிடங்கள் இந்த முத்திரையை போடுங்க. கொஞ்சம் கூடுதலாக ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து அரை மணி நேரம் கூட நீங்கள் போடலாம், தவறு ஒன்றுமில்லை. இப்படி செய்யும் பொழுது, இந்த முத்திரையை போடும் பொழுது உங்களுக்கு என்ன தேவையோ, நீங்கள் எதற்காக காத்துட்ருக்கீங்களோ, எதற்காக உங்களுடைய முயற்சிகளை செலுத்தி கொண்டிருக்கிறீர்களோ, அந்த முயற்சி வெற்றியடைய வேண்டும்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு வீடு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் வீடு பார்த்துட்ட மாதிரியும், அந்த வீடு உங்களுக்கு செட்டில் ஆன மாதிரியும், நீங்கள் அதுக்கு பேமெண்ட் பண்ணிட்ட மாதிரியும், அந்த வீட்டுக்கு நீங்கள் குடி போகிற மாதிரியும், அதே மாதிரி அந்த வீட்டில் நீங்கள் ஹாப்பியாக இருக்கிற மாதிரி, இந்த மாதிரியான ஒரு இமேஜினை மனதில் விதையுங்க. அப்படி அந்த இமேஜின் பண்ணிகிட்டே இந்த முத்திரையை போட்டுட்டு ஒரு காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு 5-10 நிமிடங்கள் செய்யுங்க. தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வாங்க. இப்போ நீங்கள் இன்றைக்கி செய்கிறேங்க, நாளைக்கு செய்யாமல் விட்டால் என்னங்க ஆகும்னா, அந்த ஆழ்மனதில் தொடர்ந்து நீங்கள் புகுத்திக்கிட்டே இருக்கணும் எண்ணங்களை. அப்போ தான் அந்த ஆழ்மனதில் அது உட்காரும். நீங்கள் ஆழ்மனதில் ஒரு விஷயத்தை கரெக்டாக தொடர்ச்சியாக புகுத்தாமல் விடுறது தான் உங்களோட பெரும்பான்மையான தோல்விகளுக்கு காரணம். நல்லா வேகமாக ஓடுவாங்க, கடைசி நிமிஷத்தில் ஓட்டத்தை நிறுத்திடுவாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் இலக்கை அடைஞ்சிடலாம். அந்த மாதிரி விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி, அதே தான் ஆழ்மனதிற்கும். ஆழ்மனம் ஒரு விஷயத்தை செய்ய தொடங்கிறதுக்கு டேக் லாங் டைம். சிலருக்கு உடனே ஆகிடுதே அப்படின்னு கேட்டால், அது அவங்களுடைய டைம், அவங்களுடைய கிரகச்சாரம், இது எல்லாமே இருக்குங்க. பட் ஒருத்தர் அவரோட ஆசை நிறைவேறணும்னு ஆழ்மனதிட்ட வேண்டிக்கும் போது, இந்த முத்திரையை போட்டு பிரார்த்தனை பண்ணும்போதோ இல்லை தெய்வத்திடம் வேண்டும் பொழுதோ, டேக் லாங் டைம் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கணும். இதுக்கான காலம் வரை நான் காத்திருக்கிறேன், கொடுக்கறத சிறப்பாக கொடு, நீ கொடுக்கறத சிறப்பாக கொடு, அது போதும் அப்படின்ட்டு. எதுவுமே காலம் கடந்து கிடைத்தால் பலனில்லைன்னு மக்கள் நினைக்கிறாங்க. அது தவறான ஒரு விஷயம். காலம் கடந்து கிடைத்தாலும் அது பயனுள்ளதாக இருக்கணும், உங்களுக்கு நிலையானதாக இருக்கணும். அதை தான் கடவுள்கிட்ட நீங்கள் வேண்டணும். சரிங்களா? அதை உங்கள் ஆழ்மனம் நிறைவேற்றி தரும். ஸோ ஆழ்மனதிடம் இந்த ஒரு முத்திரையை போட்டு டெய்லி கேட்குறச்ச, டெய்லினா ஒரு ஒரு மண்டல காலத்திலே 41 நாள்லேயும் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறத கண்கூட பார்க்க முடியும். அதுக்குள்ளேயே கூட நிறைவேறும். இதுக்குன்னு பூஜா விதிகள்லாம் இல்லை, மந்திரங்கள் இல்லை, கட்டுப்பாடுகள்னு எதுவும் கிடையாது. எப்பயுமே தியானம் செய்யும்போது மட்டும் போதை வஸ்துகளை தவிர்க்க வேண்டும்னு சொல்லுவோம். ஏன்னா போதைகளை பயன்படுத்தும் போது மனநிலை ஒரு நிலையாக இருக்காது, ஆழ்மனம் ஒருமைப்படாது. ஸோ போதை வஸ்துகளை தவிர்த்துட்டு நீங்கள் மற்ற அசைவம் சாப்பிட்றதா இருந்தால் சாப்பிடலாம், தாம்பத்தியத்தில் இருக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? இந்த முத்திரையினால் மேலும் நீங்கள் அடையக்கூடிய பலன்கள் என்னென்னா, உங்களுடைய மூளை திறன் நல்லா இருக்கும், நினைவாற்றலும் அதிகரிக்கும். சில சமயங்களில் பல பேருக்கு அவங்களுடைய வருமானமும் இந்த முத்திரையின் மூலமாக அதிகரிக்குது. ஏன்னா அவங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஒரு தெளிவு, அந்த ஒரு மூளை வேகம், இதெல்லாம் பயன்படுத்தி அவங்களோட வருமானமும் செல்வமும் அதிகரிக்கிறத உங்களால் பார்க்க முடியும். எப்பயுமே ஒரு பாசிட்டிவான திங்கிங்கில், பாசிட்டிவான வைப்ரேட் மூடில் நீங்கள் இருக்கிறதுனால கண்டிப்பாக அது எப்பயுமே உங்களுக்கு நல்ல ஒரு நிலையை நோக்கி அது கொண்டு செல்லும். எப்பயுமே உயர்ந்துகிட்டே இருப்பீங்க.
ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இந்த முத்திரையை பயன்படுத்தி பயனடையுங்க. நன்றி, வணக்கம்.